இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இப்போ உங்களுடைய டயலாக் முடிஞ்சது, உங்களுடைய சீன்ஸ் முடிஞ்சது, வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா போர் அடிக்காதா? டேரக்ஷன் கூட போய் உட்காந்துருவோம், அண்ணா கூட போய் உட்காந்துருவோம். அப்படியா? டேரக்ஷன் வந்து லேர்ன் பண்ணுவீங்களா நீங்கள்? எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க? ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு நானும் பண்ணுவேன். அப்படி அவங்களுக்கு அது ஒரு ஆசை இருக்கா டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு? சரி, அப்போ நீங்கள் எந்த விஷயம் கற்றுக்கிட்டீங்க? எல்லாமே புதுசாக கற்றுக்கிட்டேன். ஏதாவது ஒரு சீன் நீங்கள் நடித்து எல்லாரும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாப்லாம் பண்ணி அந்த மூமெண்ட்லேயே அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டான்ஸில் இந்த டான்ஸ் ஓகே, அம்பட்டியான சாங் டான்ஸ்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. சரி, சிம்ரன் மேம் பற்றி மேம் எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. தமிழ் எப்பயாச்சும் ஒரு முறை எட்டி. தமிழ் ஆனால் உங்களுக்கு புரியும் தானே? அதெல்லாம் புரியும். ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாது. ஓகே. அப்பப்போ தமிழ் பேசுவாங்க, ஆனால் ஃபுல்லாக இங்கிலீஷ். உங்களுக்கும் சிம்ரன் மேம்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு ஜாலியான மறக்க முடியாத நல்லா சிரிச்சம்பா அந்த மாதிரியான மூமெண்ட் இருக்கா? ஒரு வீடியோவில் வந்து நானும் மித்ரனா மேம் உக்காண்டிருப்போம். வீடியோ வந்து இவங்க யோகலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க எடுப்பாங்க. அப்போ வந்து அக்கா வந்து கேட்பாங்க மேம் கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. தெரில, எங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயுமே தெரில அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி செட்டே ஒரு மாதிரி ஜாலியாக